மருத்துவ காப்பீட்டின் ஒரு புரட்சி. 100% கிளைம் செட்டில்மெண்ட். டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் தலைவர் திரு வேணு ஸ்ரீனிவாசன் மற்றும் இந்தியாவின் மருத்துவ காப்பீட்டின் தந்தை திரு ஜெகநாதன் அவர்களாலும் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் நமது வேலூரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸியான ப்ராசஸ், ஃபுல் ப்ரொடக்ஷன், சரியான காப்பீட்டு மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்திடுங்கள். அன்பும் பாதுகாப்பும் என்றென்றும் உங்களுடன். எதிர்பாராத வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு தேவை. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்கள். நித்தம் மக்களை நாடுகிறோம். நேற்றைய சாதனையை தாண்டுகிறோம். கேலக்ஸி மருத்துவ காப்பீட்டின் வேலூர் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ஜி.வி. சம்பத், சேர்மன் ஆஃப் நர்வி ஹாஸ்பிட்டல் வேலூர், டாக்டர் சந்தியா பாபு, டைரக்டர் ஆஃப் சந்தியா ஹாஸ்பிட்டல் வேலூர், டாக்டர் பி. சங்கர், டைரக்டர் இந்திரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூர் அவர்களும் வருகை தந்து அலுவலகம் திறந்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர். நம்ம பிரான்ச் ஓப்பனிங் வருகை தந்திருக்கோம். அனைவருக்கும் வருக எனக்கு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு. முதல்ல நம்ம குத்துவிளக்கு ஆரம்பிச்சு இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பாண்டி ஜோனுடைய இது 3வது பிரான்ச்சு. பிஃபோர் நம்ம வந்து கள்ளக்குறிச்சி பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பிரான்ச் ஓப்பன். இது நம்ம 3வது வேலூர் பிரான்ச்சு. உங்களுடைய வரவேற்பில் நம்ம வந்து அழகாக இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தலைவர்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேர்மன் சார் மிஸ்டர் சம்பத் சார் ஹானர் பண்ணுறது எங்களுக்கு ஸ்கீம் பண்ணுறாங்க. மேடம் சந்தியா மேடம். ஸோ நம்மளுடைய கேலக்ஸி எங்களுடைய அரசியல் ஸோ அபவுட் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத எல்லாருக்காகவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேலக்ஸி அப்படின்றது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி கொண்டாடுதுன்னா ஃபாதர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். 2006 ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு மிஸ்லேனியஸ் போர்ட்ஃபோலியோ முக்கியமான ஒன்றாக மாற்றினாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேர்மன் திரு ஜெகநாதன் நிறுவனத்தை நிறுவி அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து கடந்த ஆண்டு 52 நாட்கள்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணி 52வது நாள் ஒரு புதிய சாதனையோட இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு சார் இந்தியாவில் வேர்ல்டுலே அந்த ஏஜ் ஆஃப் 80 இயர்ஸ் ஒரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் துவங்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெகநாதன் சார் அவர்கள். அதுதான் அவருடைய பெருமை எங்களுக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெகநாதன் சார் அவர்கள் who is the founder of Star Health Insurance. He's a ex-United Indiaவோட சேர்மனாக இருந்தார். இப்போ கேலக்ஸியோட சீஃப் மென்டாராக இருக்காரு. வேலு சீனிவாசன் அவர்களும் அந்த ஃபேமிலி இவங்க 2 பேர் இணைஞ்சு ஓப்பன் பண்ண கம்பெனி தான் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் பாலிசி நாங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் எடுத்து வந்துருக்கோம் சார். அந்த நேம் ஆஃப் த பாலிசி இஸ் ப்ராமிஸ் விச் மீன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமாக ஒரு பார்த்தீங்கன்னா 100% கிளைம் அதுக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் ஒரு 47 பாலிசி நம்ம வந்து இந்த சிக்னேச்சர் பிளான் மூலமாக நாங்கள் செட்டில் பண்ணுறோம். வித்தவுட் எனி
டிடக்ஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு கஸ்டமருக்கு பேஷன்ஸோ ஒரு கஸ்டமருக்கு தேவை என்னன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது பணம் கட்டக்கூடிய டென்ஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் ஆகும். அதை கேலக்ஸி நிறுவனம் சரிவர செய்யுது. இந்த கேலக்ஸி மாறாது. கிளைம் எடுக்கும் பட்சத்தில் அன்னைக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கான பிரீமியம் அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 10,000 ரூபாய் மதிப்புள்ள கன்சல்டேஷன் ஃபீஸ் ப்ரொவைடிங் சார். நேரா ஹாஸ்பிட்டல் போல வேலட் கொடுத்துருவோம் 10,000. டாக்டருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் இந்த வேலட்ல இருந்து நம்ம இந்தியாவில் கேஷ்லெஸ் எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. நாங்க என்ன சொல்றோம், வெள்ளூர் ஊர்ல நான் நிறைய ஹாஸ்பிட்டல் தான் போவேன். ஓபிடின்ற மார்க்கெட்டிங் நவ் வி ஸ்டார்டட் டச் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்தோம். சுகர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அதை எடுக்கலாம். சிக்னேச்சர் பிளான் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நீங்க முதல் உத்தரவாதம் சொல்லலாம், 2 உத்தரவாதம் நீங்க சொல்லலாம். சத்தியம் 100% கிளைம்னா கண்டிப்பா ஒரு கஸ்டமர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாரங்களை கண்டிப்பா சொல்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கேலக்ஸி. நான் ஒரு சுருக்க உரையாக கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ரெக்வஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் சார் ஒரு சில வார்த்தைகள் சொல்றோம். My good friends, Dr. Sandhya Babu, Dr. Shankar, officials of Galaxy, and my dear friends. First of all, I would like to take this opportunity to thank the Galaxy team for inviting me for this function, and I wish them success in all of their endeavors. Thank you. இந்த Galaxy பத்தி பேசணும்னா நம்ம நண்பர் சொன்னாரு, இது வந்து 2 ஜாம்பவான்களால துவங்கப்பட்டிருக்கு. ஒன்று ஜெகநாதன் வந்து இஸ் கால்ட் as the father of health insurance in India. அவ்வளோ பெரிய அவரோட சேர்ந்திருக்கிற இன்னொரு கம்பெனியும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கம்பெனி டிவிஎஸ் நிறுவனம். அதில் சுதர்ஷன் வேணு தான் அதில் சேர்மனாக இருக்காரு. இஸ் தி லெஜண்டரி சன் ஆஃப் அவர் வேணு சீனிவாசன் அண்ட் மல்லிகா சீனிவாசன். ஸோ இந்த மாதிரி 2 பெரிய ஆளுமைகள் ஒன்றா சேர்ந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு பெரிய வெற்றி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி தேவ் ப்ரூவ் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அவங்க லைசன்ஸ் வாங்கினதா இருக்கட்டும், இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து த கிரெடிட் கோஸ் டு தி டீம் ஹெடட் பை தி 2 பிக் டாயின்ஸ். அவங்களோட குட் ஒர்க் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த பெனிஃபிட்ஸ் ரீப்பிங். ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் லேட்டு தான் அதில் ஹெல்த் இன்சூரன்ஸில். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 80%, 90%, சம் கண்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் 100%லாம் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம லேட்டாக தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்செப்டே ஆரம்பிச்சது. 2020 பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் த மார்க்கெட் வந்து ஒரு 50,000 crores தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 1.5 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. 5 வருஷத்துல 3 மடங்கு. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மக்களாக போய் எடுக்கலனாலும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்ததுனால இட் பெனிஃபிட்டட் எவ்ரிபடி. இன்னும் ஆனால் நமக்கு வந்து ஒரு 20-25% ஒரு மேக்ஸிமம் 30% தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் வந்துருக்கிறாங்க. இன்னும் நமக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 30%, 70% இன்னும் நம்ம கேஷ் எக்கானமி தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் நம்ம ஹெல்த் கேர் சைஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் கோடி, ஐ மீன் சாரி 350 பில்லியன். நான் நம்பர் கூட கால்குலேட் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு பெரிய ஷார்டேஜ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. பட் என்னன்னா we are fast catching up. நம்ம ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறோம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல. கேலக்ஸி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணுறாங்க. பட் இந்த டைம்ல ஐ வுட் ஒரு சின்ன கோரிக்கை வந்து உங்க மூலியமா ஒரு கம்பெனி இருக்கிறேன். மக்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு எமர்ஜென்சி தான் வராங்க. ஸோ அதில் எவ்வளோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அப்ரூவல்ஸு, இந்த டிஸ்அலவன்ஸ். ஏன்னா அவங்க எமர்ஜென்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் போய் அவங்க பாலிசியை பற்றி பார்க்கறதோ இது அதில் இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தேர் இஸ் நோ டைம். ஸோ ஏற்கனவே சிம்பிளா பண்ணிட்டு இருக்கிறீங்க, பட் இது இன்னும் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியும்? ஏன்னா பாமர மக்களுக்கு அந்த நேரத்தில் வந்து டைம் இல்லை சார், டெக்னிக்கலாக இந்த டெக்னிக்கல்ல இது வந்து உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது, இல்லை உங்களுக்கு அப்ரூவல் வந்து லேட் ஆகுது. அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் பண்ணீங்கன்னா மக்களுக்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கும். அது கேலக்ஸி நிறுவனம் ஏற்கனவே பண்ணி கொண்டு இருக்கிறது. இன்னும் அதை கொஞ்சம் நல்லா பண்ணணும். கேலக்ஸி ஷார்ட் டைம்ல நம்பர் 1 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் வரணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.
என்னோட நண்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சமைச்சாரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐ வாண்ட் டு விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த கேலக்ஸி டிவி. இப்போ சம்பத் சார் சொன்னபடி சில விஷயங்கள் இந்த இன்சூரன்ஸ் பற்றி சில டிஃபிகல்டிஸ் பேஷண்ட்ஸ் பண்ணுறது. ஹாஸ்பிட்டலுக்கும் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணணும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ சம்பத் சார் சொன்னபடி ஃபாஸ்டா வந்து அப்ரூவலும் ஒரு ஐசியூல பேஷண்டோ எமர்ஜென்சி இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் அப்ரூவலும் ஃபாஸ்ட் டிஸ்போசல் கொடுக்கும்போது இந்த இஷ்யூ வந்து பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் வராது. இப்போ கார்பரேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ நாங்க என்ன இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் நாங்க என்ன பண்றோம்னா, பேஷண்ட் என்ன பண்றோம், டைரக்டா எங்ககிட்ட வரோம். சார் இன்சூரன்ஸ் நாங்க இவ்வளவு 50,000 போடுறோம், 40,000 தான் கொடுக்குறான், 30,000 தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து சில இப்போ சம்பளம் நிறைய டிஸ்அலவன்சஸ் அதெல்லாம் வந்து அவன் படிச்சு பார்க்கறது இல்லை. ஈவன் வீ டோன்ட் நோ அவன் என்ன ப்ரீமியம் போட்டிருக்கான், அவன் எம்ப்ளாயி கார்டில் வரான்னா வேற எதுல வரான்றது தெரியாது. அந்த எம்ப்ளாயி ஆகட்டும் காமனா ப்ரீமியம் ஒரே கார்டா எல்லாருக்குமே கொண்டு வரலா, இதுதான் அமௌண்ட்ன்றது அவங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இது பண்ணாம என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயி கார்ட்ஸுக்கு டிஸ்அலவன்சஸ் அதிகமா இருக்கு. சம்பத் சார் கண்டிப்பா நிறைய பார்த்துருப்பாரு, இதெல்லாம் சண்டே மேடமும் பார்த்துருப்பாங்க, நானும் நிறைய பார்க்குறேன். இது இல்லாம ஒரு இதனால என்ன ஆகுதுன்னா பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் கிட்ட முக சொல்லிடும். இந்த இஷ்யூ வந்து வரக்கூடாது. பணத்தினால டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல வழிமுறை என்ன பண்ணணுன்றது டெஃபினட்டா கேலக்ஸி ஷுட் திங்க். அப்பதான் வந்து அதர் இன்சூரன்ஸ்க்கும் கேலக்ஸிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா as a management CMO சார் as well as சீஃப் அண்டர்ரைட்டிங் ஆஃபீஸர் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இருக்காங்க. கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் ஒரு சில வார்த்தைகள் ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் மார்க் சார் அவர் சீஃப் அண்டர்ரைட்டிங் ஆஃபீஸர் ப்ளீஸ். குட் மார்னிங். நிறைய ஊருக்கு போனாலும் இது வந்து என்னுடைய சொந்த வேணும். ஸோ அதனால இங்கே வரதே ஒரு சந்தோஷமான சீஃப் கெஸ்ட். நீங்கள் எல்லாருமே வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. எனக்கு குபேரன் டீட்டெயிலாக சொன்னார் ஓட்ட கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இன்ஃபேக்ட் நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு எங்களுடைய ப்ரமோட்டர்ஸ் சொன்ன விஷயம் ஒரு 3 பேசிஸ். இதில் தான் வந்து இந்த கம்பெனியே வந்து ஒரு மைய கருத்து ஹார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஒன்று வந்து நல்ல கிளைம் செட்டில்மெண்ட். ஏன்னா இப்போ டாக்டர் சொன்னது ரொம்ப கிளியரான பாயிண்ட். நிறைய ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்கும். பட் வித்தவுட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் யாருக்கு கிளைம் கொடுக்க முடியும்? எங்களோட பிஸ்னஸே அந்த பேசிஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு டாக்டர் சொன்னது ரொம்ப சரியான விஷயம். மற்ற இடங்கள்லாம் பெனிட்ரேஷன் வேற கண்ட்ரிஸ் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு பிறகு கொஞ்சம் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். கடந்த ஒரு டிகேட் 10 வருஷத்துல இந்தியாவில் வந்த அளவுக்கு ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வேற எங்கேயுமே இல்லை. முன்னதான் ஏதாவது ஒரு பெரிய வியாதினா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இந்தியாவிலே இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாலிசி கொடுக்குறோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம், அது பார்த்துக்கலாம். நம்ம வந்து அது ஒரு படி மேலே போய் யாருமே வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பணம் இருக்கவங்களோ இல்லாதவங்களோ யாராக இருந்தாலும். ஸோ நம்ம ஏன் வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அந்த ஹாஸ்பிட்டலேஷன் மட்டும் கவர் பண்ணணும்? ஒரு படி மேலே போய் அந்த ப்ரிவென்டிவ் கேர், அவங்க வந்து ஹெல்த்தியா வாழ்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொண்டு வரணும். இந்த 3 பேசிஸ்ல தான் வந்து இந்த பாலிசிஸ் எல்லாமே டிசைன் பண்ணோம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த முதல் ப்ராமிஸ் அவர் குபேரன் சொன்னது கூட அந்த கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் ஆஃபீஸோ ஒரு அண்டர்ரைட்டிங் மார்க்கெட்டிங் இந்த டீமுக்கு வரணுங்கிறது கிடையாது. இந்த கிரெடிட் எல்லாம் ஆக்சுவலாக உங்க எல்லாருக்கும் தான் போய் சேரணும். இன்ஃபேக்ட் சேர்மன் சார் ஜெகநாதன் சார் முதல் சொல்லும் போதே நாங்கள் ஒரு 200-250 பேர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கினோம். ஏஜென்ட்ஸாக இருக்கணும், அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நாங்கள் நிறைய பேரை பார்த்து அவங்ககிட்ட இன்புட் வாங்கினோம். அவர் குபேர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு 68 ப்ரொசீஜர் அந்த மாஸ்க் நெபுலைசர் எல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம கன்சூமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அட்மின் சார்ஜ் ரெக்கார்ட் சார்ஜ் எல்லாம் கவர் பண்ணுற பர்பஸே ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் ஆகலைன்னா அவர் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த 47ங்கிறது அவர் ஜோன்ல சொல்றாங்க. ஓவரால் ஒரு 150 கிளைம்ஸ் கிட்ட செட்டில் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த ஒரு கடந்த ஒரு 6 மாதத்துல. இதுல என்னன்னா அந்த கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 4000 ஹாஸ்பிட்டல் கிட்ட நெட்வொர்க் பண்ணியிருக்கோம் ஒரு 6 மாசத்துல.
கர்நாடகா மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு கிளைம் தான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், மிச்சம் ஒரு 10 கிளைம் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல கூட ஆன் டைம் பிஃபோர் டிஸ்சார்ஜ் 100% கிளைம் செட்டில் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸே வந்து நம்ம நெட்வொர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களோட நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது 4000 இதுன்னு ஒரு 6 மாசத்துல ரீச் பண்ணது ஹிஸ்ட்ரியில எங்கேயுமே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கள் அந்த காம்ப்ரிஹென்சிவ் கிளைம் செட்டில்மெண்ட். செகண்ட் ஹெல்த் கேர் இனோவேஷன். இப்போ அவர் சொன்னார் அந்த டிஜிட்டல் ஐசியூ. நான் ஒரு நிமிஷம் அதை எக்ஸ்ட்ரா சொல்றேன் என்ன டீடைல்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு மெயின் சிட்டிஸ் டவுன்ஸ்ல மட்டும் ஒரு பாலிசி இருக்கணும் இல்லை, ஒரு ரூரல் ஏரியாஸ்ல போய் பண்ணணும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 பெட் 20 பெட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். தட் மே நாட் ஹேவ் அ ப்ராப்பர் ஐசியூ ஃபெசிலிட்டி. அவங்க ஐசியூக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இல்லாம இருப்பாங்க. பட் ஒரு ட்ரெஷரி கேர் பெரிய ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப் வச்சு அங்க இருக்க பிசிஷியனுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலா வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து நீங்க இவரை இங்கே ட்ரீட் பண்ண முடியாது, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லாம அங்கேயே அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணி கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆர் அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா அந்த உயிரை காப்பாற்ற முடியும், கிரிட்டிக்கலாவே ஆன் ரோடு அனுப்பாம. ஸோ இது வந்து ஒரு கேச்சிங் அப் கான்செப்ட் இது பண்றோம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப் டிஸார்டர் கவர் பண்றோம். இன்னைக்கு ஒரு 70-80% வியாதிகளுக்கு காரணமே ஒரு சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பாலிசோம்னோகிராஃபி அப்படிங்கிற ஸ்லீப் டிஸார்டர் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவர் பண்றோம். இந்தியாவில் எந்த பாலிசிலையுமே இது கிடையாது. ஆர்கன் டொனேஷன். ஸோ அது ஒரு நல்ல கான்செப்ட்ங்கிறனால ஜென்ரலா யாராவது ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆர்கன் வேணும் அப்படின்னு சொன்னா அது மட்டும் தான் கவர் ஆகும். நம்ம பாலிசியில பாத்தீங்கன்னா 360 டிகிரி அந்த பாலிசி எடுத்தவருக்கு ஆர்கன் ஹார்வெஸ்டிங் கவர் பண்றோம், அந்த டோனரோட காஸ்டும் நம்ம கவர் பண்றோம். சில ரேர் கேசஸ்ல அந்த டோனருக்கு ஒரு ரீடியூஸ் சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஓவர் அண்ட் அபோவ் அந்த சம் இன்சூருக்கு மேல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கவர் பண்றோம். சரி, இது இன்னொரு பக்கம். இன்சூர் பர்சன் ஹெல்த்தியா இருக்காரு, அவர் யாருக்கோ ஒரு ஆர்கன் டொனேட் பண்றாருன்னு சொன்னா அந்த காஸ்டும் கவர் பண்ணிட்டு அவர் அது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு இல்லைங்களா, அதுக்காக அவருக்கும் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் 2 வருஷம் பிரீமியம் வைவர், பிரீமியமே இல்லாம ஃப்ரீயா பாலிசி. அதே மாதிரி நம்ம அந்த மூணாவது விஷயம் என்னன்னா அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். ஸோ ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஹெல்த் கேர், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் கவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம கண்டிஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஏற்கனவே யாராவது டயபெட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நம்ம ஆப்ல லாகின் பண்ணிட்டு அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், நீங்க எப்படி மாத்திரை சாப்பிடணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். இதுக்கெல்லாம் மேல இதுக்கு சில கம்பெனிஸ் பண்றாங்க, பட் எந்த கம்பெனியும் பண்ணாத ஒரு விஷயம் குழந்தைகளுக்கான வெல்னஸ். ஃபர்ஸ்ட் டைம் கேலக்ஸியோட அந்த ப்ராமிஸ் ப்ராடக்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த சின்ன வயசுலயே அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வளரும் போது நல்ல ஆரோக்கியமான ஒரு சொசைட்டி வருவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கான வெல்னஸ் அதுவும் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி அவர் சொன்னார் அந்த ஸ்மார்ட் ஓபி ரைடர். இந்தியாவில் வந்து ஒரு 100 ரூபா ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் செலவாகுதுன்னா அதுல 62% வந்து பாத்தீங்கன்னா ஓபியில தான் செலவாகுது. ஸோ அந்த அவுட் பேஷண்ட் நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா இன்பேஷண்ட் ஏற்கனவே ஒரு 40-50 கம்பெனிகள் இருக்காங்க, ஸோ நம்மளும் பண்ணலாம். பட் அவுட் பேஷண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கவர் பண்றது கிடையாது. ஸோ அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் ஒரு அன்லிமிட்டட் டெலி கன்சல்டேஷன். ஒரு சனிக்கிழமை நைட்டு 10:30 மணி வீட்டில் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, டாக்டர் கிட்ட போக முடியல, டக்குன்னு தே கேன் கால் ஒரு நம்பர். அந்த கால் பண்ணாங்கன்னா இமீடியட்டா அந்த லைவ்ல இருக்க டாக்டர்ஸ் they will give a guidance. ஸோ இது வந்து அன்லிமிட்டடா பாலிசியில கவர் ஆகும். இன் கிளினிக் கன்சல்டேஷன். ஸோ நெட்வொர்க் இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. பட் இங்கே பாலிசி எடுத்துட்டு அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா டெல்லி போறாரு, மும்பை போறாரு, அங்க ஒரு கன்சல்டேஷன் போனோம்னு சொன்னா கூட கேஷ்லெஸ்ல போய் அவங்க கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி எமர்ஜென்சி இதை கொண்டு ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் கவர் பண்றோம். பிரெஸ்கிரைப் டயக்னாஸ்டிக்ஸ், அந்த ஓபி போறோம், ஒரு எக்ஸ்ரே எடுங்க இல்லைன்னா ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு கொடுக்குறாங்கன்னா அது கவர் ஆகும். அதே மாதிரி மெடிசன் கவர் ஆகும். ஸோ இதுல 1 லட்சம் பிளஸ் கிளினிக்ஸ் இந்தியா பூரா நம்ம நெட்வொர்க்ல இருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கும் அதுவும் பெரிய நெட்வொர்க் ஆக்சுவலா, இதுவும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. டாப் அப் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ஒரு எங்கேஜிங் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கொண்டு வந்திருக்கோம், குரூப் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். பட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா போன வருஷம் நாங்க ஆரம்பிச்சு ஒரு 4-4.5 மாசத்துல we gave 10,000 policies and we covered 50,000 people. 4.5 மாசத்துல இந்த 2 மாசம் இந்த ஏப்ரல் அண்ட் மே மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா 35,000 பேரை கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஆரம்பிச்சுன்னு 1 வருஷம் நாங்க கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளேயுமே we have covered 85,000 people. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க யூடியூப் த பிராண்ட் கேலக்ஸி, யூடியூப் த குட் திங்ஸ், இந்த கம்பெனியோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது டு பப்ளிக். அண்ட் இதனால இத்தனை பேர் நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் மந்த் we will be crossing 1 lakh people. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 6-7 மாசத்துக்குள்ள 1 லட்சம் பேர் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து
நிறைய ப்ராடக்ட் கொண்டு வருவோம், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவோம். அதே நேரத்தில் இது சும்மா ஒரு 4 செவத்துக்குள்ள பண்ண ப்ராடக்ட்னு இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக், முக்கியமாக டாக்டர்ஸோட ஃபீட்பேக் இதெல்லாம் வாங்கி தான் விரும்புவீங்க. ஓகே. அண்ட் ஐ மீன் வேலூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. ஈவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு கூட அந்த ஆரம்பம், அந்த மியூட்டினி அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது வேலூர் மக்கள் மட்டும் இல்லாமல் என்டையர் தமிழ்நாடு, என்டையர் இந்தியாவில் எல்லாருமே should be covered with health insurance. Thank you. Thanks for all this. Galaxy family சார்பா இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் plus our chief marketing officer Mr. Guru Prakash and our chief underwriting officer Mr. Markabandu, all our Galaxy family members, agents, sales force எல்லாரையுமே Galaxy குடும்பம் சார்பா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது டாக்டர் சம்பத் சார் பேசும்போது Galaxy பத்தி வெளியில எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து அவர் பேசின ஒரு வார்த்தை. 2 மிகப்பெரிய ஆளுமைகள், ஒன்று வந்து ஸ்ரீ ஜெகநாதன் சார், இன்னொன்று வந்து ஸ்ரீ வேணு ஸ்ரீனிவாசன் சார். இவங்க 2 பேர் ஆல்ரெடி ஒரு பெரிய சகாப்தத்தை படைச்சிட்டு இன்னும் ஒரு சகாப்தத்துக்காக வந்து கேலக்சியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதை வந்து ஜெகநாதன் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆந்தம், கேலக்சிக்குன்னு ஒரு ஆந்தம், அதில் ஒரு 2 வரியில இந்த கம்பெனியுடைய பிலாசபியை வந்து அற்புதமா அதில் பதிச்சிருக்கிறார் திரு வைரமுத்து அவர்கள் மூலமா எழுதி. நித்தம் மக்களை நாடுகிறோம், நேற்றைய சாதனை தாண்டுகிறோம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களம் கண்ட ஒரு நபர். இந்த கேலக்சியினுடைய தத்துவம் எப்படின்னா, நித்தம் மக்களை நாடுகிறோம், பெனிட்ரேஷன் அதிகப்படுத்துறது, நேற்றைய சாதனை தாண்டுகிறோம். ஸோ ஒரு மைல்கல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு மைல்ஸ்டோனை வந்து நம்ம வந்து தாண்டணும். கடைசியா முடிக்கும் போது செய்யும் பணியில் வையம் வாழ இறைவா உண்மை வேண்டுகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம செய்யற இந்த வேலை வந்து த்ரூ ஹாஸ்பிட்டல்ஸ், ஏஜென்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாரும் சேர்ந்து இந்த வையத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு, இந்த நேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். நிறைய கவர் பண்ணிட்டாங்க. ப்ராடக்ட் பத்தி குபேரன் சொன்னாரு, சில நுவான்சஸ் பத்தி திரு மார்கபுந்த் அவர்கள் சொன்னாங்க. இன்னும் அவங்க விட்ட ஒன்று இருக்கு, டாக்டர்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். ஃபியூச்சர் வந்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டும் நானோ டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து நானோ டெக்னாலஜியை பத்தி இன்னும் அடாப்ஷன் பத்தி வரல. பட் கேலக்ஸி ஆல்ரெடி வி ஹேவ் இன்ஃபார்ம், நம்ம நானோ டெக்னாலஜியும் கவர் பண்றோம், கவர் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எங்ககிட்ட சில பேர் கேட்டாங்க, சார் ஏற்கனவே ஸ்டாக் இடத்துல இருந்தீங்க, இப்போ கேலக்ஸி ஜெகநாதன் சார் ஆரம்பிச்சிருக்காரு, டிவிஎஸ், ஓகே, எதுக்கு சார் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி? இப்போதான் நிறைய கம்பெனி இருக்கு, ஸ்டாண்டர்ட்லயே நிறைய கம்பெனி இருக்கு, ஜெனரல்ல நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. மார்க்கெட்ல இன்னமும் சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுதான் 2 மிகப்பெரிய டாக்டர்ஸ் நம்ம கூட பேசும்போது சொன்னது. அவங்களுடைய அந்த விஷயம் வந்து கஸ்டமருடைய எதிரொலி. அவங்க தினந்தோறும் பாக்குறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி சில அசௌகரியங்கள் நடக்குது. எப்பயுமே ஒரு நிறுவனம் வரும்போது அது ஒரு வணிக நோக்கமா இல்லாம ஒரு சொல்யூஷனா நினைச்சு எந்த நிறுவனம் வருமோ அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும். கேலக்ஸி வந்து ஒரு சொல்யூஷனா தான் வரும், ஒரு வணிக நோக்கம் அல்ல. இது வந்து சொல்யூஷன். மார்க்கெட்ல ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கு. என்ன சார் டிசாட்டிஸ்பாக்சன்னா, இன்சூரன்ஸ்னாலே நம்ம கார் இன்சூரன்ஸ் போட்டா கூட எப்படி ஆயிடுதுன்னா, கொண்டு போய் கொடுத்தா 70% 80% கொடுப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களே பழகிட்ட நிலையில ஏன் 70% 80%? இங்க ஏன் நம்ம 100% கொடுக்க கூடாது? 100% ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க முடியாததுக்கு என்ன காரணம்? இதை தான் நம்ம இன்புட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். 100% கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாலிசியில என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, இது கவர் பண்ண மாட்டோம், இது கவர் பண்ண மாட்டோம், இதெல்லாம் வராது, கன்சியூமபிள் பிளஸ் 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 வருது. அப்ப இதெல்லாம் பாலிசி டிசைன் பண்ணும் போதே பிளஸ் 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 கொடுக்குறோம்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல்ல போகும்போது டிடக்ஷனே பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது வயலேஷன் ஆயிடும். ஸோ பாலிசி டிசைன் பண்ணும் போதே மார்க்பந்து இருக்காரு, அவங்களுக்கு தெரியும், நாங்க எல்லா பக்கமும் இன்புட் எடுத்து, இன்ஃபேக்ட் எனக்கு தெரியல மற்ற நிறுவனத்துல எல்லாம் வந்து அந்த பெயர்லாம் டாப் மேனேஜ்மெண்ட்ல தான் சொல்லுவாங்க. இந்த ப்ராமிஸ் அப்படின்ற பேர் வச்சதே திரு குபேரன் தான். அவங்களும் ஏன்னா ஒரு பேசும்போது சொல்றாரு, சார் நம்ம கேலக்சியில கொடுத்தா 100% கொடுப்போம் சார், ப்ராமிஸ், அது கேலக்சி ப்ராமிஸா இருக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸே ப்ராமிஸ் தான். அப்ப சொன்னோட எம்டி அவர்கள், இங்க எம்டி இன்னைக்கு வர வேண்டியது, அவரால் அலுவல் பணியால வர முடியல, திரு ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள்
எல்லாருமே வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் வேணு ஸ்ரீனிவாசன் சார், ஜெகநாதன் சார், பிளஸ் இன்னொரு முக்கியமான ஆணிவேர் ஒருத்தர் இருக்காரு, அதுதான் மிஸ்டர் ஜி ஸ்ரீனிவாசன் சார். அவர் வந்து இது அவருடைய 3வது நிறுவனம், எம்டி அண்ட் சிஇஓவா. அவர் வந்து இதுக்கு முன்னாடி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல வந்து சிஎம்டியா இருந்துட்டு நியூ இந்தியா அஷூரன்ஸ், அதுதான் ஏசியாலே மிகப்பெரிய ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுல சிஎம்டியா இருந்துட்டு இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நபர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில எம்டி சிஇஓவா இருக்காருன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிவிஎஸ் அண்ட் ஜெகநாதன் சார். இப்ப இந்த கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கொள்கைகள் என்னன்னா, முதல்ல டிசாட்டிஸ்பாக்சனை எலிமினேட் பண்ணணும் த்ரூ அவர் இன்னோவேட்டிவ் கவரேஜஸ். ரெண்டாவது என்ன மார்க் சொல்லிட்டாரு, வெல்னஸ். மூணாவது கண்டிப்பா சார், இதை நாங்க இந்த இடத்துல சொல்றதை விட வரும் காலங்கள்ல மருத்துவமனையில ஒவ்வொரு அந்த டெஸ்க்ல இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லும் போதேங்க, நீங்க போங்க கேலக்ஸி எடுங்க, சீக்கிரமா செட்டில் பண்ணுவாங்க, முழுசா செட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கான வேலைகளை தான் நாங்க அதை கையில் எடுத்து நம்ம இறங்கி இருக்கோம். ஸோ வேலூர் அப்படின்னு சொன்னாலே வந்து அது நிறைய நிறுவனங்களுக்கும் சரி, பொதுவா எந்த துறைக்குமே ஒரு பெரிய ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய இடம் வேலூர். ஈவன் மருத்துவமனை சிகிச்சையில கூட வேலூருக்கு கூட்டு போனா அவரை காப்பாற்றிடலாம்னு சொல்றது வந்து எங்க பகுதியில் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான இடமா இதை நாங்கள் கருதுறோம். இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நம்ம குடும்பத்தினர் எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த இடத்த ஒரு வெற்றிகரமா துவக்கி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா கேலக்ஸி எங்களுடைய ப்ராமிஸ்லேருந்து ஆரம்பிச்சு இது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை அளிப்போன்ற உறுதி நாங்கள் கொடுக்கிறோம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லும்போது 4226 ஹாஸ்பிட்டல் நம்ம டைப் பண்ணிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச நிறுவனத்துல 4000 ஹாஸ்பிட்டல் டைப் பண்றதுக்கு இட் டுக் 10 years. இப்போ நம்ம வந்து ஒரு 10 மாசத்துல 4000 ஹாஸ்பிட்டல், அதுவும் தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள். இதுல நிறைய ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டாங்க, நாங்க எங்க நெட்வொர்க்கிங் டீம்ல பேசுறோம், ஏன் இன்னும் வராம இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கேலக்ஸி வந்தா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உருவாகும் அப்படின்னு. இன்னும் இந்த ஆண்டுக்குள்ள 10,000 மருத்துவமனைகளை எங்களோட டைப்ல கொண்டு வரணுன்ற ஒர்க்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னொரு நிறுவனத்தில் என்னுடைய நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது 11வது ஆண்டுல அவங்க இருக்கிறாங்க, தமிழகத்துல 5000 முகவர்கள் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க 10 மாதத்துல நேற்றைய முன்தினம் 5050 முகவர்கள் எங்களோட. அது வந்து முகவர்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையும் அந்த எதிர்பார்ப்பையும் வந்து தெரிவிக்குது. கஸ்டமர் பத்தி மார்க் அவர்கள் சொன்னாரு, இந்த ஆண்டு வந்து தமிழகம் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி நோக்கின பயணம், என்டையர் நிறுவனம் ஒரு 200 கோடியை நோக்கிய ஒரு பயணத்துல வந்து நாங்க இறங்கியிருக்கோம். அதுக்கு உண்டான ப்ராடக்ட், ஸோ மார்க்கெட்ல நல்ல ப்ராடக்ட், நல்ல சர்வீஸ், கால நேரத்துக்குள்ள ஒரு ஆக்சிஜன் கூட அந்த நேரத்துக்குள்ள கொடுத்தாதான் அது ஆக்சிஜன், இல்லைன்னா அதுக்கான மதிப்பு அது இழந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு கிளைம்னு வரும்போது அந்த கால நேரத்துக்குள்ள கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதை பண்ணணும் இல்லை. கேலக்ஸினுடைய தாரகம் வந்து என்னன்னா, அது ஒரு ஏஜென்ட், ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ், பிடிஎம், எஸ்பிடிஎம், டிவிஷனல் ஹெட், ஜோனல் ஹெட், யார் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் யாருக்கிட்ட போனாலும் அந்த கிளைமுக்காக அவர் அன்னைக்கு ஒர்க் பண்ணி அந்த கஸ்டமருக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுப்பார். இப்படி ஒரு உன்னதமான நோக்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வணிகம்ன்றது அடுத்து சொல்யூஷனா தான் இன்னைக்கு கேலக்ஸி வருது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசாட்டிஸ்பாக்சனை சரி செய்யறதுக்கு ஐ எம் ஷூர் வித் ஆல் யுவர் சப்போர்ட் ஒரு பெரிய இன்னொரு புதிய சகாப்தத்தை நோக்கி நம்ம போவோம். நான் இந்த இடத்துல வந்து நம்ம மிகப்பெரிய ஆளுமைகள், மருத்துவமனை சார்ந்த தலைவர்களை நீங்களும் உங்களுடைய சார்பா உங்களுடைய ஒத்துழைப்பை கேலக்ஸிக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். முகவர்கள் நீங்க தைரியமா நீங்க மார்க்கெட்ல சொல்லுங்க. கேலக்ஸி will keep up the promise. We will do the wonders in the coming days. Thank you sir. இங்க இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் சேர்மன் டாக்டர் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வெள்ளூர்ல டிவிஷனல் ஆஃபீஸ் எங்களுக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து தேனீக்கள் மாதிரி நீங்க எல்லாரும் சிறிய சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு டிவிஷனல் ஆஃபீஸா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு காரணமானது நீங்க மட்டும். ஸோ கம்பெனி பத்தி சொல்லியிருந்தாங்க, எனக்கு முன்னால் பேசுவாங்க எல்லாருமே. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 பெரிய சம்பவங்கள், எம்பிசியு திரு ஜி ஸ்ரீனிவாசன்,
இவங்க எல்லாருமே பத்தி சொல்லியிருந்தாங்க. கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேள்வி கேட்க மாட்டேன், தைரியமா நீங்க சொல்லுங்க. ஸோ டாக்டர்ஸும் சரி, இன்ஃபேக்ட் நாமளும் சரி, நமக்கு முக்கிய ஆணி வேறா யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சூப்பர். இந்த கஸ்டமர்ஸ் ஆர் த கிங். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, நம்மள மாதிரி நிறுவனங்களுக்கும் சரி, கஸ்டமர்ஸ் தான் வந்து முதல்ல வந்து they are the king ஆக்சுவலா. ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்தாதான் நமக்கும் பிசினஸ், அவங்களுக்கும் பிசினஸ். அப்போ உள்ள வரக்கூடிய கஸ்டமர்ஸை எப்படி எந்த லெவல்ல அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது புது டெக்னாலஜிஸ் விஷயங்களையும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வராங்க. அதற்கு ஏற்ற ஈடு கொடுக்கும் வகையில இன்சூரன்ஸ் கம்பெனி இப்ப கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முதன்மையா திகழ்றாங்க, ஏன் வித்தியாசமா மற்ற கம்பெனிகள் இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சொன்ன இதுக்கு முன்னால சொன்ன அந்த நானோ டெக்னாலஜி, டிஜிட்டல் ஐசியூ, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும், என்ன மாதிரியான மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்றது நமக்கும் தெரியணும். ஒரு முகவர்களா நமக்கும் தெரியணும். ஆக்சுவலா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நம்ம என்ன பேச போறோம், இந்த ஜென்ரலா கஸ்டமர் கேட்கிற கேள்வி 100% கிளைம் செட்டில் போட்டுவாங்களான்ற ஒரு கேள்வி தான் ஃபர்ஸ்ட் பிரைமரியா கேட்பாங்க. நம்ம அதற்கான பதில் ஆமான்னு சொல்லிடுவோம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல புது புது விஷயங்கள் கொண்டு வரதும் சரி, நாம புது புது ப்ராடக்ட்ஸ்ல புது புது பெனிஃபிட்ஸ் கொண்டு வரதும் சரி, இதை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அமைதியா இருந்தோம்னா சேல்ஸ் கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம கம்பெனில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, கேலக்ஸி ஹெல்த்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? 100% கரெக்டா? இப்ப இந்த கூட்டத்துல முகவர்களும் இருப்பீங்க, மேனேஜர்ஸும் இருப்பீங்க. கரெக்டா? உங்களை நீங்க எத்தனை பேர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, இந்த கம்பெனில நான் முகவரா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து 100% கிளைம் செட்டில் பண்ணக்கூடிய கம்பெனில நான் முகவரா இருக்கிறேன். இன்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஒரு விமானம் விபத்து கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப மனம் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலா இந்தியால ஒரு நாளைக்கு எத்தனை விமானங்கள் வந்து விண்ணை நோக்கி போகுது தெரியுமா? ஒரு நாளைக்கு 4000 விமானங்கள். ஒரு நாளைக்கு 4000 விமானங்கள் போகுது. என்னைக்காவது பேப்பர்ல இன்னைக்கு வரல 4000 விமானம் பாதுகாப்பா போயிடுச்சுன்னு வந்திருக்க வரல. எந்த விமானம் விபத்துக்குள்ளாகுதோ அதுதான் வந்து தலைப்புற செய்தியா வருது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம இருக்கும் இந்த நிறுவனத்துல நல்ல விஷயங்களை முதல்ல பகிர ஆரம்பிக்கும். நீங்க முகவர்களாக இருக்கிறீங்கன்றத பகிர ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது எப்பேற்பட்ட நிறுவனம், யாரு தலைமையில நடத்துறாங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிங்க. இந்த நிகழ்வு நடந்தது, எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இன்னைக்கு வந்து இந்த ஆபீஸை இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பெருமிதமா சொல்ல ஆரம்பிங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து சேர்மேன் வந்து இன்னைக்கு இந்த ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்கன்ற விஷயத்த பெருமையா சொல்ல ஆரம்பிங்க. ஏன் பெருமையா சொல்ல ஆரம்பிக்கணும்? சார், எனக்குள்ள ஃபர்ஸ்ட் இருந்து வெளியே வரக்கூடிய விஷயம் பாசிட்டிவா இருக்கணும், மக்களை சென்றடையணும், மக்களுக்கு நல்லது பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம தயக்கம் காட்டவே கூடாது. உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மீட்டிங் முடிஞ்சோங்க நீங்க ஒருத்தர் தான் பேசுறீங்க, இருங்க மற்றவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்ன பண்ணணும் நம்ம மீட்டிங் முடிஞ்சோங்க? பிளானை பத்தியும் நிறுவனத்தை பத்தியும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நிறுவனத்தை பத்தி சொல்லணும். ரெண்டாவது, பேர்பட்ட ஜாம்பவான்கள் இன்னைக்கு இந்த பிரான்ச் இந்த அலுவலகத்தை டிவிஷனல் ஆபீசர் திறந்து வச்சிருக்கிறாங்கன்ற செய்தி வெள்ளூர் மக்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, இந்த கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தெரியணும். நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க தான் சொல்லணும். பொறுப்பெடுத்துட்டீங்களா? ஆமான்றதே சொல்றாங்க. கரெக்டா? மூன்றாவது விஷயம், இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்ன்றதை நீங்க தெரியாது. போன 5 மாசத்துல தான் நம்ம வணிகம் இருந்தது. அக்டோபர் 12ஆம் தேதி தான் வந்து இந்த உலகத்திற்கு கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. விஜயதசமி நாளன்னைக்கு.
சென்ற வருடம் அதாவது ஒரு 5 மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17 கோடி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் நம்மளுடைய இலக்கு கண்ணதாசன் சொன்ன மாதிரி 200 கோடி. இப்ப நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 50 இடத்துல வந்து ஆபீசஸ் இருக்கு தமிழ்நாடுல மட்டும். இதனால என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அது வந்து தலைநகரம் மாத்திரம் இல்ல ஒரு ஈக்குவல் டு மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் இல்ல, மதுரை, சேலம் இந்த மாதிரி இடங்கள் மாத்திரம் இல்லாம இன்ஃபேக்ட் மார்த்தாண்டம் வர நம்மளுடைய ஸ்ட்ரெச் இருக்கு. ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். ரெண்டாவது, கர்நாடகால இருக்கிறோம், ஆந்திரா தெலுங்கானால இருக்கிறோம். இன்னும் 1-2 மாதங்கள்ல நார்த் ஈஸ்ட் அசாம், ஒடிசா, பெங்கால், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களையும் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். நம்மளுடைய பலம் வந்து முகவர்கள் 8000 முகவர்களுக்கு மேல போயிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாருமே ஒருமித்தமா ஒரே நோக்கத்துல உழைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது ஒண்ணுதான். சொன்ன விஷயங்கள் மறந்துடாதீங்க. மீட்டிங்ஸ் நீங்க இருக்கிற போட்டோவோட சந்தோஷமா வந்து முதல்ல பகிர ஆரம்பிக்கணும். முதல்ல உலகம் வந்து உங்களை அறியட்டும், நான் இந்த கம்பெனியில முகவரா இருக்கிறேன், இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுங்கிறத நீங்க பகிர ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நான் ரொம்ப நம்புறேன் அந்த விஷயம், எல்லாரோட எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அஜெண்டா என்னன்னு சொன்னால், நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம் நிறைய. இங்கே ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் வைங்க. இன்னைக்கு நம்மளுடைய கேலக்ஸி வேலூரில் திரு சம்பத் சார் அண்ட் சங்கர் அண்ட் சந்தியா மேடம் அவங்க மூலிமா திறந்து வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணும்போது தான் நம்மளும் அதில் ஒரு அங்கமாக இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, திஸ் நோட் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் நம்ம சம்பத் சாருக்கும் சந்தியா மேடம் அண்ட் சங்கர் சாருக்கு. கூப்பிட்ட உடனே நான் வரேன்ப்பா, நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு மேடமும் சம்பத் சாரும் நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் வாங்க. அதே மாதிரி சம்பத் சார் அவருடைய இடத்துலையும் நீங்க வந்து பர்மிஷன் நான் கொடுத்து நீங்க போர்டிங்ஸ் எதனாலும் இதுதான் வச்சுக்கணும் பர்மிஷன். ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுடைய சப்போர்ட் கூடவே ஒரு நினைவு பரிசா மேடம் கேட்குறீங்களா? சார்